அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புத்தக ரிவ்யூ என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஜமாத்தின் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் சார்பாக 100க்கும் மேற்பட்ட தலைப்பிலான புத்தகங்கள் தாவாவுக்காக வேண்டி மக்கள் மத்தியிலே நாம் இந்த புத்தகங்களை பயன்படுத்தி வருகின்றோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகமாக ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகின்றோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் என்னவென்றால், டிஎன்டிஜே பப்ளிகேஷன் மூலமாக வெளியிடப்படக்கூடிய மௌலிது ஒரு ஆய்வு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம். 28 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தை அப்துல் கரீம் எம்ஏசி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தில் தெளிவாக மௌலிது என்றால் என்ன, அது எந்த அளவிற்கு இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக உள்ளது என்பதை ஆதாரங்கள் அடிப்படையில் தெளிவாக தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில பார்த்தோம் அப்படி சொன்னா, லா இலாஹ இல்லல்லா என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கின்ற அந்த ஒரு கலிமாவின் அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய அந்த இடத்தில் வேறு யாரையும் நாம் கொண்டு வந்து வைத்துவிடக் கூடாது என்பதில் ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இந்த மௌலிது என்ற பேரில், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால், மௌலிது என்ற பேரில் இவர்கள் பாடப்படக்கூடிய அந்த பாடல்கள் எந்த அளவுக்கு இந்த அடிப்படை கொள்கை, ஓரிரை கொள்கையை தகர்க்கக்கூடிய அளவில் எந்தெந்த விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத தொகுத்து வழங்கி இருக்கிறார். அல்லாஹுவை நாம் அதிகமாக நாம் புகழலாம். அல்லாஹுவை அன்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் அளவுக்கு மீறி புகழக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்குது என்பதை முன்னுரையில் தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். அடுத்ததாக மௌலிது ஒரு ஆய்வு என்கின்ற இந்த புத்தகத்தில் முதலாவதாக நூல் ஆசிரியர் என்ன வளர்க்கிறார்னு சொன்னா, மௌலிதுனா முதல்ல என்ன, மௌலிது என்ற அந்த அரபு வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, பிறந்த இடம் அல்லது பிறந்த நேரம் என்பதை தான் அந்த அரபு வார்த்தை மௌலிது என்ற வார்த்தை குறிக்கும். அப்ப இதனை ஏன் இந்த மௌலிது என்ற பாடல்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அண்ணன் பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பை பற்றி, அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள விஷயங்கள் எல்லாம் பற்றி சொல்வதற்காக வேண்டி கவிதைகளாக புகழ்ந்து இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிற்காலத்தில் தான் நபியாக ஆகிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி உள்ள விஷயங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்க்கத்தில் புதுமை பிதாத்தான காரியங்களாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிதாத்தாகத்தான் இந்த மௌலிதுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலேயே பெரும்பாலான மக்களிடத்துல சுபஹான மௌலிது தான் எடுத்து வச்சு ஓதிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சுபஹான மௌலிது ஓதுறாங்கன்னு சொன்னா, நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அடிப்படை ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தோன்னு சொன்னா, இந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அதில் முதல் கட்டமாகவே நூல் ஆசிரியர் என்ன விளக்குறாருன்னா, இந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுன்னு ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னா, அதை எழுதியவர் யார் என்ற ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவல் இருக்குமா இல்லையா, நூல் ஆசிரியர் இவர் தான் அந்த புத்தகத்தை எழுதினார்னு சொல்லிட்டு ஒரு நம்பகமான ஒரு ஆலை நூலாசிரியராக காமிக்கணுமா இல்லையா. இதுல அது மாதிரி எந்த விதமான அடிப்படை தகவலும் அந்த புத்தகத்துல இல்லை. அது அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க. சுந்தரத்தமிழ் சுபஹான மௌலிது என்ற புத்தகத்தினுடைய பக்கம் 5 பார்த்தேன்னு சொன்னா, மகுடமாய் திகழும் சுபஹான மௌலிதை கல்வி கடல் கஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோ அல்லது அல் இமாமுல் கத்தீப் முஹம்மதுல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோ இயற்றி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இயற்றியவர் யார் என்று திட்டவட்டமாக தெரியவில்லை என்பதை அந்த நூல்லையே எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் குறிப்பிட்டு மௌலிது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கமா, அது எந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்குது என்பதை ஆதாரங்களோட நூல் ஆசிரியர் விளக்குறார். முதல்ல, மார்க்கத்தின் பெயரால் நாம ஒன்றை செய்வதாக இருந்தால் அது இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹு சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்ததா இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது இஸ்லாத்தின் பார்வையில் அது மார்க்கத்தினுடைய விஷயம் ஆகாது என்பதுதான் இதனுடைய அடிப்படை விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய மார்க்கம் கவிதைகள் இருக்குல்ல, பொய்யை வைத்து எழுதப்படக்கூடிய கவிதைகள், இது எல்லாமே மார்க்கத்தில் அனாச்சாரமான விஷயங்களாகத்தான் கருதப்படுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சுபஹான மௌலிது மற்ற மௌலிதுகளை ஆதாரமாக எடுத்து வைக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் பாடலாம், அதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதுதான் என்று நம்பக்கூடியவர்கள், வாதம் செய்யக்கூடியவர்கள் என்ன எடுத்து ஆதாரமாக வைக்குவாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் கவிதைகளை பாடலையா, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்கள் ரசூல்லாவை புகழ்ந்து கவிதைகள் பாடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை நாம் ரசூல்லாவை புகழ்ந்து இந்த கவிதைகளை பாடினால் என்ன தவறு என்கின்ற ஒரு வெற்று வாதத்தை தான் வைக்கிறாங்க. அதுக்கும் இந்த நூல் ஆசிரியர்
தெளிவான முறையில் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு வழிகேடு என்பதற்கு இந்த நூல்லையே வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். சஹாபாக்கள் பாடினாங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் பாடுறாங்க. ஆனால் அந்த பாடிய விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் சில தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ரசூல்லா வந்து திருத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு நாள் என்று குறிப்பிட்டோ ஒரு நேரம் என்று குறிப்பிட்டோ சஹாபாக்கள் வந்து இந்த கவிதைகளை உட்கார்ந்து படிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஒரு நேரம் ஒரு நாள் என்று குறிப்பிட்டு நாம் ஒன்றை செய்வதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் ரசூல் வழியில் அவர்கள் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வந்து எந்த சஹாபியும் வந்து ஒரு நாளில் இந்த நாளை தான் பாடணும், இந்த நேரம் தான் பாடணும் உட்கார்ந்து விலைக்கு எந்த ஒரு கவிதையும் பாடியது கிடையாது. அது அந்தந்த நேரங்களில் அந்தந்த சூழ்நிலையில் பாடப்பட்ட விஷயங்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் ஒரு நேரத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்து வைத்துக்கொண்டு வருஷா வருஷம் இந்த நாளில் இந்த நேரத்தில் மௌலிது ஓதணும் என்று இவர்கள் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அது வந்து வணக்க வழிபாடாகத்தான் ஆக்கப்படுது. அப்படி ஒன்றை புதுசாக உருவாக்குவது வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வழிகேடு என்பதை தெளிவாக விளக்கி சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த மௌலிது வந்து ஒரு யூத கிறிஸ்தவ கலாச்சாரம் அப்படின்றதையும் நூலாசிரியர் வந்து அழகான முறையில் ஒரு ஹதீஸை முன்னிறுத்தி வந்து விளக்குறார். புகாரியில் 3456 வரக்கூடிய செய்தி அபு சயீது அல் குதிரி ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய வழிமுறையை நீங்கள் வந்து அங்குலம் அங்குலமாக முலம் மூலமாக நீங்கள் வந்து பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே போய் புகுந்திருந்தாலும் கூட நீங்களும் அதே மாதிரி அந்த உடும்பு பொந்துக்குள்ளே போய் நீங்களும் புகுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா என்று கேட்கும்போது வேற யாரை நான் குறிப்பிடுறேன் என்று ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. இப்போ அப்படி வந்து யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய ஒரு கலாச்சாரமாகத்தான் இந்த மௌலிது வந்து என்பது இருக்குது. எப்படின்னு சொன்னால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து அவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் இது மாதிரி தான் புகழக்கூடியவர்களாக வந்து இருந்திருக்கிறாங்க. அதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லிவிட்டு இது வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் வந்து நிராகரிக்கப்படக்கூடியது தான் என்பதை ரசூலுல்லாஹ் வந்து மிக கடுமையாக நம்ம எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதரவர் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹு, பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்ப நடப்பவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனே என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது வந்து பிரமத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்ப இருக்கக்கூடிய விஷயம் என்பதையும் இந்த நூலாசிரியர் ஆதாரத்தோடு விளக்குறார். அது மாதிரி இந்த மௌலிது இது மாதிரியான விஷயங்களை வந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வெறுத்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஹதீஸை முன்னிட்டு விளக்குறாரு. புகாரியில் 3445 வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள், லா துத்துரூனி கமா அத்திரத்தின் நசாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை வந்து கிறிஸ்தவர்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்த மாதிரி நீங்கள் என்ன வந்து அளவுக்கு மீறி புகழ்ந்துடாதீங்க. ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் பாருங்க, கடுமையான எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி மரியமுடைய மகன் ஈசாவை வந்து கிறிஸ்தவர்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிட்டாங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன ஒருபோது நீங்கள் வந்து புகழ்ந்துடாதுங்க. இன்னமா ஆனால் அப்துஹு, நான் அல்லாஹ்வின் அடியான் மட்டும்தான். ஃபக்கூலு அப்துல்லாஹி வரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள். நீங்கள் புகழ்வதாக இருந்தால் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அடியான் என்று மட்டுமே நீங்கள் சொல்லுங்கள். அதை தாண்டி நீங்கள் வந்து என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலேயே அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஹதீஸையும் நூலாசிரியர் மேற்கோள் காட்டுறார். இப்னு மாஜால 1887 வரக்கூடிய செய்தி, ருபியு பின்த் முஅவ்வித் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய திருமணத்தின் காலை வேளையில் நபி அவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து ஒருவருடைய சஹாபியோட திருமணத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய முன்னோர்களை வந்து புகழ்ந்து வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாடும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபைக்கு போகிறாங்களா, அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததை பார்த்த உடனே அவங்க என்ன வாசகத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், அவர் பின்னால் வரக்கூடியதை எல்லாம் நமக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் வரவிருக்கிறதோ அதையெல்லாம் வந்து அறியக்கூடியவர் என்ற வார்த்தையை வந்து பாடுறாங்க. இப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபகால அம்மா ஹாதா ஃபலா தக்கூலுஹு, இது மாதிரி நீங்கள் வந்து பாடாதீங்கன்னு சொல்லிவிட்டு, மா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், இவ்வாறு நீங்கள் பாடாதீர்கள், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று அந்த இடத்துல வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறான். அந்த பாட்டில் என்ன பாடுறாங்க அந்த பிள்ளைங்க, இந்த இடத்துல நபி இருக்கிறாரு,
பின்னால் நடக்க இருப்பதெல்லாம் தெரியக்கூடியவராக இருக்கிறாரு சொல்லிட்டு அது ரசூல்லாவுடைய ஒரு பண்பு கிடையாது. அது யாருடைய தன்மை? அல்லாஹுடைய தன்மை. இது மாதிரி நீங்கள் பாடி நீங்கள் வந்து என்னுடைய அல்லாஹுடைய இடத்தை கொண்டு போயிடாதீங்க. நாளை நடக்க இருப்பதை அறியக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் என்று அந்த இடத்துல அதை கண்டித்து திருத்தி கொடுக்குறாங்க. இது மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி இந்த சுபஹான மௌலித் எந்த அளவிற்கு அபத்தமாக இருக்குது, எந்த அளவுக்கு ரசூல்லாவை புகழ்றோன்ற பேரில் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கன்றத ஆதாரத்தோட எடுத்து வந்து சொல்லி காமிக்கிறார். அதில் இருக்கக்கூடிய சில வாசகங்களை பாருங்களேன். ஆலிமு சிர்ரி வ அஹ்ஃபா என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, அகமிய ரகசியம் அறிபவரே, ஆலிய மர்மம் அறிபவரே, அகமுணர்ந்திறங்கும் இறைஞ்சல்களை அன்பாய் ஏற்று கொள்பவரே. அதாவது ரகசியம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் அறியக்கூடியவராக இருக்கிறீங்க, மர்மமான விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் அறியக்கூடியவராக இருக்கிறீங்கன்றத அந்த பாரதூரமான வார்த்தையை வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒருவருடைய உள்ளத்தில் பதிந்து வைத்திருக்கக்கூடிய ரகசியத்தை யார் அறிவா? ஆள் மனசில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அதை அவர் சொல்லாமல் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ சொன்னால் தவிர ரசூல்லா உட்பட யாராலையும் அறிய முடியாதுன்றது தான் தூய்மையான இஸ்லாமிய கொள்கை. அதுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து மௌலிதுன்ற பேரில் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி சக்காம், நோய்களை எல்லாம் குணமாக்குவரே உம்மீது சலாம் என்று அந்த பாடலை எழுதி வச்சிருக்கிறான். அப்போ இது நோய்களை நீக்கிறது யார்? அல்லாஹ் மட்டும்தான் நோயை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வந்து நோய்களை வந்து இவங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல, இது எல்லாம் வந்து எவ்வளோ பாரதூரமான விஷயம் அப்படின்றத அதில் வந்து சொல்லியிருக்கிறார். அது மாதிரி மௌலீது என்கின்ற இந்த கவிதைகள் தேவையில்லாத ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனம் 36வது அத்தியாயம் யாசின் என்ற அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒமா அல்லம்னாஹு ஷிஅர், நாம் இவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒமா என்பகை இலகு, அது அவருக்கு தேவையும் இல்லை. கவிதை இவருக்கு தேவைன்னு சொன்னால் நானே வந்து நான் கற்றுக் கொடுத்துருப்பேன். நாம் இவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவை இல்லை என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொன்ன அந்த வசனத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி எந்த அளவுக்கு இந்த கவிதை என்ற வழிகேடு இருக்கின்றது என்பதை நூலாசிரியர் தெளிவாக விளக்கி சொல்றார். அது மாதிரி நாம் மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை செய்வதாக இருந்தால் அதில் அல்லாஹுடைய வழிகாட்டுதல், அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்தால்தான் அது மார்க்கம் ஆகும். அது சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கின்றாங்க. புகாரியில் 2697 வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன், நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அது இல்லாததை புதிதாக அவன் உண்டாக்குகின்றானோ அது அவனுடைய அந்த புதுமை நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இப்போ இதையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மௌலீது என்பது எந்த அளவுக்கு ஒரு வழிகேடாக இருக்குது, அது மாதிரியான விஷயங்களை நூல் ஆசிரியர் விளக்கியிருக்கிறார். அது மாதிரி புகாரியில் 6585 வரக்கூடிய செய்தி நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். நாளை அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு கௌசர் என்ற தடாகத்தை கொடுப்பான். அந்த தடாகத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் இருக்கும்போது என்னிடத்துல ஒரு குழுவினர் வருவார்கள். அவங்க வந்து என்னுடைய தோழர்களாக வந்து இருப்பார்கள். அப்போ அவங்க தடுத்து நிப்பாட்டப்படும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர்கள்லாம் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லும்போது இப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வந்து பதில் அளிக்கப்படும், உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிதாக உருவாக்கியதை குறித்து உங்களுக்கு தெரியாது, இவர்கள் திரும்பி பார்க்காமல் வந்த வழியே தங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பி சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வான் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களாகவே இருந்தாலும் கூட, அல்லாஹுடைய தூதரோடவே இருந்தாலும் கூட அவர்கள் இது மாதிரியான புதுமையான காரியத்தை செய்தால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடான விஷயம். மறுமையில் அது அல்லாஹுடைய தூதரிடமிருந்து எந்த விதமான ஒரு ஷஃபாஅத்தையோ ஒரு பரிந்துரையோ பெற்று தராது என்பதற்கு இது மாதிரியான செய்திகள் ஆதாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இது மாதிரியான ஒரு புதுமையான வழிகேட்டை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அப்படின்றதையும், அது மாதிரி நசையில் 1560 வரக்கூடிய செய்தி நாம் எல்லாரும் தெரிந்த விஷயங்கள் தான். செய்திகளிலேயே மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதம், நடைமுறையில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய வழிகாட்டுதல், காரியங்களிலேயே தீயது மிக கெட்டது இதுன்னு சொன்னால் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. நாம் இன்னைக்கு பயான் பேசும்போது சொல்கிறோம்ல, அந்த ஹதீஸையெல்லாம் மேற்கோள் காட்டி இந்த புதுமை எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்பதை நூலாசிரியர் விளக்கியிருக்கிறார். அதோட இந்த மௌலீது பாடல்கள் அல்லாஹுடைய தூதரை
கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் வைக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த பண்புகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கென்றே உரித்தான பண்புகள் இருக்கா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவனுக்கு மட்டும்தான் இருக்குது என்று சொல்றான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 39 அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தமக்குத்தாமே வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளில் ஒருபோதும் நீங்கள் நிராசை விரக்தி அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், அவனே மன்னிப்பவன் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இது மாதிரி பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது இவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பாடல்களில் என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ذுனூப், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹாலில் குரூப். என்ன அர்த்தம்? பாவங்களை அழிப்பவரே உன் மீது சலாம், கவலைகளை எல்லாம் அகற்றுபவரே உன் மீது சலாம் என்ற இந்த வார்த்தையை வந்து எவ்வளோ ஒரு அபத்தமான வார்த்தையை வந்து எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்க. அதுக்கடுத்து பாருங்க, அந்த அஃபாருல் ஹத்தாயா ذுனூபில் மூபிகாத், தவறுகளை மன்னிப்பது தாங்களன்றோ, அழிவேற்படுத்தும் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் தாங்களன்றோ என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதையெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க? 7 பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் பட்டியலிடுறாங்க. அதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய பாவம் எதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கும் போது இவங்க எந்த அளவுக்கு பாதகமான வார்த்தை எழுதிக்கிறாங்க பாருங்க. அது வந்து மூபிகாத், அழிவேறுப்படுத்தக்கூடிய பாவங்களை நீங்கள் மன்னிக்கக்கூடியவன் சொன்னால், அல்லாஹ் மன்னிக்காத பாவத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பாங்க என்ற வார்த்தையை வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது இப்படி இருக்குன்னு சொன்னால், ஈசா நபியை வந்து எந்த அளவுக்கு அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி இருக்குதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்லேயே ஒரு வசனம் சொல்லும் போது, நாளை மறுமையில் வந்து நிப்பாட்டப்படும் போது அல்லாஹ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட விசாரிப்பான், நீயும் உன்னுடைய தாயும் தான் இதை மாதிரி என்னை வந்து இதை காரியத்தை செய்ய சொன்னீங்களான்னு சொல்லும்போது ஈசா நபி மறுத்துருவாங்க, நீ உயர்ந்தவன், நீ தூய்மையானவன், நான் அவர்களோடு இருந்த வரைக்கும் அவள் கண்காணிச்சிட்டு இருந்தாய், நீ என்னை கைப்பற்றிய பிறகு நீயே கண்காணிப்போனா இருந்தாய், அது மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவங்க அந்த பதிலை சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் வந்து புகழ்கிறோம் என்ற பேரில் மீலாது விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். மௌலீது பாடல்கள் எழுதி வச்சிருக்கான்னு சொன்னால், இது எல்லாமே வந்து இது புகழக்கூடிய ஒரு அம்சமாக. இது புகழ்வதென்றால் அந்த என்ன ஒரு அளவிற்கு அதை சொல்லி புகழலாம். ஆனால் இவர்கள் வந்து புகழ்கின்றோம் என்ற பேரில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையெல்லாம் தகர்க்கக்கூடிய அளவிற்கு ரசூல்லாவை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்ன்றாங்க, நோய்களை எல்லாம் நீக்கக்கூடியவர்ன்றாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து இது புகழக்கூடிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் வந்து இதில் இருக்குது. அது மாதிரி மௌலூது பாடுறோன்ற பேரில் வந்து ரசூல்லா வந்து ஒரு கண்ணிய குறைவாக வந்து அழைக்கிறது, அல்லாவே குர்ஆனில் அதை கடுமையான முறையில் எச்சரிக்கிறான். நீங்கள் ஒருவர் மற்றவரை அழைப்பதை போன்று இந்த முகமதை அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் வந்து இப்போ அந்த காலத்தில் அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. யா முஹம்மதுன்ற வார்த்தையை சொல்லி வந்து இந்த குறைஷிகள் கூப்பிடுவாங்க, அது மாதிரி யா அபுல் காசிம் கூப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் கூப்பிடாதீங்க என்று அல்லாஹ் வந்து கண்டித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் நாங்கள் உட்காந்து இது பாடுறோன்ற பேரில் வந்து யா அஹமதும்பாங்க, யா முஹம்மதும்பாங்க மாதிரி அழைத்து அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சைப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எங்கே உட்காந்து செய்கிறாங்கன்னா, பள்ளிவாசலில் உட்காந்து பாடுறாங்க. பள்ளிவாசலில் உட்காந்து ரபியுல் அவல் மாதத்தில் ரசூல்லாவை நாங்கள் புகழ்றோன்ற பேரில் உட்காந்து பள்ளிவாசலில் உட்காந்து பாடுறாங்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், அவன் அண்ணல் மசாஜிது லில்லா ஃபலா ததுவும் அல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கே உரியவையாகும், எனவே அல்லாஹுடன் வேறு எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் என்று சொன்ன அந்த இடத்துல வச்சு இவர்கள் மௌலீது பாடல்கள் எடுத்து வந்து என்னுடைய எஜமானரே சொல்லிட்டு ரசூல்லா அழைக்கிறாங்க. ஏற்றமிகு நும்மை தவிர அந்நியரை நிச்சயமாய் அலைய, உங்களை தவிர வேற யாரையும் நாங்கள் வந்து கூப்பிட மாட்டோம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து எழுதி வைத்து கொண்டு பள்ளிவாசலில் உட்காந்து வந்து பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட விஷயமா இருக்குது, மார்க்கத்திற்கு முரணான விஷயமா இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த நூல் ஆசிரியர் அழகான முறையில் வந்து விளக்கி இது எப்படிப்பட்ட ஒரு கவிதையாக இருக்குது, இந்த கவிதைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, கவிதையை வந்து குர்ஆனில் அல்லாஹ் எப்படியெல்லாம் வந்து சொல்லி காமிக்கிறான், கவிதை பாடக்கூடிய கவிஞர்களை வந்து அல்லாஹ் எப்படியெல்லாம் வந்து சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய வயிற்றில் புறையோடும் அளவுக்கு சீல் சலம் நிரம்பி இருப்பது அது கவிதையால் நிரம்பி இருப்பதை விட மேலானது. கவிதைகள் பாடலாம், அதுக்கென்று ஒரு அளவு இருக்குது மார்க்கத்தில். அதை தாண்டி பொய்யான விஷயங்களை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு பொய்களை கொண்டே பாடக்கூடிய கவிதைகளால் ஒருவனுடைய நீர் நிரம்பி இருப்பதை விட சீல் செலத்தால் நிரம்பி இருக்கலாம், அது மேலானது என்று
அல்லாஹ்வுடைய தூதர் அனல் பெருமான் அவர்கள் மிக கடுமையான முறையில் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த நூலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது நபி வழி கிடையாது. நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நபி வழியின் படைதான் நாம் நடக்க வேண்டுமே தவிர நபி வழிக்கு மாற்றமான எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை மதிப்பதுன்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை போற்றுவது மதிப்பது என்றால் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லியிருக்கானா இல்லையா? திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தின் 31, 32வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்போ நம்ம அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு கொண்டு சேர்த்தாங்களோ அதை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஒமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த முஹம்மது உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்து விட்டாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தக்குல்லா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அது மாதிரியான வசனங்களை எல்லாம் வரிசையாக மேற்கோள் காட்டி நபி வழியின் படிதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நபி வழிக்கு மாற்றமாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு விஷயம்தான் இந்த மௌலீது பாடல்கள். மீலாது கொண்டாடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடுற பேர் மீலாது கொண்டாடுறாங்க. அதற்கும் மார்க்கத்தில் துளியளவு ஆதாரம் கிடையாது. இந்த மௌலீது பாடுவதற்கும் மார்க்கத்தில் துளியளவு ஆதாரம் கிடையாது. பாடாமல் தான் இருக்க வேண்டும், பாடக்கூடாது என்பதற்குத்தான் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மௌலீது பாடல் இருக்கக்கூடிய வரிகள் எந்த அளவுக்கு வழிகேடான விஷயமாக இருக்கின்றது. அதை நாம் ஒரு நம்பிக்கையை வைத்து அதை நாம் பாடி அதே நம்பிக்கையில் மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூற்றுப்படி நாளை அந்த வழிகேட்டின் மூலமாக நாம் நரகத்திற்கு செல்ல நேரிடும் என்பதை தெளிவாக எல்லா மக்களுக்கும் புரியும் வகையில் அழகாக தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மௌலீது ஒரு ஆய்வு. இந்த புத்தகத்தை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை வாங்கி யாரெல்லாம் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கும் உட்கார்ந்து மௌலீது ஓதிட்டு இருக்கிறாங்களோ, மீலாது கொண்டாடுறாங்களோ, அந்த தவறான நம்பிக்கையுடைய மக்கள் மத்தியிலே கொண்டு போய் இந்த புத்தகத்தை கொடுத்து தாவா செய்து அவர்கள் நேர்வழிக்கு வருவது, நேர்வழியை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நாம் அதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதற்காக நாம் களமிறங்கி இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த நூல் மூலமாக மிகப்பெரிய ஒரு தாவாவை முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.